தினம் தினம் தமிழ்நாட்டுல என்னதான் நடக்குது, குறிப்பா தலைநகர் சென்னையில என்னதான் நடக்குது, பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு நாளுக்கு நாள் கேள்விக்குறியாயிட்டே வருது அப்படிங்கிறத சமீபமா நடக்கக்கூடிய சம்பவங்கள் நமக்கு எடுத்து காட்டிட்டே தான் இருக்கு. கல்லூரி வளாகத்துக்குள்ளேயே பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறது, நடு ரோட்ல இளைஞர்கள் பெண்களை துரத்தி அடிக்க முற்படுவது, அதெல்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா ஒரு ஆட்டோல கூட பெண்ணால தனியா போக முடியாத நிலைக்கு தான் சென்னை இன்னைக்கு வந்து நிக்குது. பெண் ஒருவர் ஆட்டோல கடத்தப்பட்டு பாலியல் அத்துமீறலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கார். இந்த விஷயத்துல முழுமையா என்ன நடந்தது அப்படிங்கிறது குறித்தான முழு தகவல்களை பார்க்கலாம். கடந்த 3ஆம் தேதி இரவு சுமார் 11 மணிக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு சேலத்துல இருந்து வரக்கூடிய பேருந்து வருது. 11 மணிக்கு மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு பெண் சேலத்துல இருந்து வந்து சென்னையில இறங்குறாங்க. மொழி தெரியாது, ஊர் பெருசா பழக்கம் இல்ல, என்ன பண்றது அப்படின்ற ஒரு தயக்கத்திலேயே இருக்காங்க. அவங்களுக்கு அங்கிருந்து மாதாவரம் போகணும். அதுக்காக தன்னுடைய தோழி கிட்ட வழி கேட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்துல நின்றுட்டு இருந்திருக்காங்க. 11 மணி ஆகுது. இதுக்கு மேல பேருந்து வருமா என்ன அப்படிங்கிறது தெரியல. இங்க இருக்கக்கூடிய நடைமுறை என்ன அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியல. அப்படிங்கிற காரணத்தினால பயந்துட்டே அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சரியா ஒரு ஆட்டோ வந்து நின்றுருக்கு. எங்க போகணும் அப்படின்னு அந்த ஆட்டோ ஓட்டுநர் கேட்டிருக்கார். இந்த பெண்மணி, எனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு மாதாவரத்துல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அட்ரஸ் சொல்லி அந்த அட்ரஸுக்கு போகணும், உங்களால என்ன பத்திரமா கொண்டு போய் விட முடியுமா அப்படின்னு ஆங்கிலத்துல கேட்டிருக்காங்க. இந்த ஆட்டோ ஓட்டுநரும் அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி நடிச்சிருக்கார். என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, உங்களை நான் பத்திரமா கூட்டிட்டு போய் விடுறேன், நீங்க பயப்படவே வேணாம், ஏறி உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கூட்டிட்டு போயிருக்கார். கொஞ்ச தூரம் போன ஆட்டோ இருட்டா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல திடீர்னு நிக்குது. ஏற்கனவே தான் இப்படி ஆட்டோல பயணம் செய்யறத அந்த தோழி கிட்ட பெண் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஆட்டோ நிக்கவும் இவங்களுக்கு பயம் ஆயிடுது. இவங்க பயந்த மாதிரியே 2 பக்கமும் இருந்து 2 இளைஞர்கள் ஏறி அந்த பெண்ணோட அமர்றாங்க. கத்தி முனையில அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏதாவது பண்ண அப்படின்னா உன்னை கொன்றுவோம், நீ அமைதியா இருக்கணும், எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா அந்த பெண் தன்னுடைய தோழி கிட்ட இந்த மாதிரி ஆட்டோல வந்துட்டு இருந்தா 2 பேர் கூட ஏறி உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரியப்படுத்துறாங்க. இதை தொடர்ந்து அந்த பெண் மேல பாலியல் அத்துமீறல்ல அந்த இளைஞர்கள் ஈடுபட ஆரம்பிச்சதா சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல கத்தி கூச்சல் போட தொடங்குறப்பதான் கத்திய காட்டி அந்த பெண்ணை மிரட்டி இருக்காங்க. ஏற்கனவே தன்னோட தோழிக்கு தகவல் தெரிவிச்சிருந்த காரணத்தினால அந்த தோழி அவசர உதவி எண்ணான 100க்கு அழைச்சு, இந்த மாதிரி என்னுடைய தோழி வந்துட்டு இருந்த வழியில ஆட்டோ வேற ரூட்ல போயிட்டு இருக்கு, அது மட்டும் இல்ல அவ கூட 2 இளைஞர்கள் ஏறி அமர்ந்தாங்க அப்படிங்கறத அவ தெளிவுபடுத்தினா. அதன் பிறகு போன் கட் ஆயிருச்சு அப்படிங்கிற தகவல்களை சொல்லி இருக்காங்க. உடனடியா காவல்துறையினர் அந்த ரோந்து ஏரியால இருந்த காவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. ரோந்து பணி காவலர்கள் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் கிடைக்கல. அவங்களும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண் போலீஸ் கிட்ட சொன்ன விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆட்டோ ஓட்டுநர், ஆட்டோல இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கோயம்பேட்டு கிட்ட அந்த பெண்ணை இறக்கி விட்டுட்டு, நீ ஏதாவது காவல்துறையினர் கிட்ட சொன்ன அப்படின்னா அவ்வளவுதான் அப்படின்னு அந்த பெண்ணை மிரட்டிட்டு வேற ஒரு ஆட்டோல கோயம்பேட்டு கிட்ட வந்து ஏத்தி விட்டுருக்காங்க. அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு ஹிந்தி தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த பெண் அழுதுட்டே வந்தது கவனிச்சுட்டு என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பெண் கிட்ட பேச்சு கொடுத்திருக்கார். உடனடியா அந்த பெண் தனக்கு நடந்ததையெல்லாம் சொல்லி இருக்காங்க. அவரும் அருகில் இருந்த காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிருக்கார். அங்க காவல்துறையினர் கிட்ட இந்த பெண்ணை ஒப்படைச்சிட்டு திரும்ப போயிருக்கார். இது மட்டும் இல்ல, அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் அந்த பெண்ணை ஆட்டோல ஏத்தும் போதே கூட வந்து ஒரு நபர் தான் ஆட்டோல ஏத்தி விட்டாரு. அது மட்டும் இல்ல, இந்த பெண் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. முதற்கட்டமா எதையுமே என்கிட்ட சொல்லல. நான் பேச்சு கொடுக்க ஆரம்பிச்ச பிறகுதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாங்க. அதன் பிறகு நான் காவல்துறை கிட்ட அந்த பெண்ணை ஒப்படைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். தொடர்ந்து இந்த பெண்ணும் அவங்க தோழியும் கொடுத்த புகாரின் பேர்ல யார் அந்த இளைஞர்கள் அப்படின்னு காவல்துறையினர் தீவிரமா விசாரணை செய்துட்டு வராங்க. ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இன்னும் 2 இளைஞர்களோட சேர்ந்துட்டு பெண் ஒருத்தவங்களை கடத்திட்டு போய் பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட்டது மட்டும் இல்லாம அவங்கள கத்திய காட்டியும் மிரட்டி இருக்காங்க. இந்த வழக்கு இப்போ ரொம்பவுமே பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது. அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், ஆட்டோல இருந்தவங்க இன்னும் கைது செய்யப்படவில்லை. அவங்கள தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க.